அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்று உங்களுடன் 2வது விதி 2லேயே இருந்தால் என்ன பலன் என்பதை குறித்து மிகச் சுருக்கமாக பேசுகிறேன். லக்னத்துக்கு அடுத்த இடம் 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடத்துக்கு உண்டான கிரகம் 2லேயே இருந்தால் அது ஆட்சியாகி விடுகிறது. அப்ப 2வது விதி 2லேயே இருக்கிற போது அந்த ஜாதகர் எப்படிப்பட்டவராக இருப்பார், என்ன பலன் கிடைக்கும்? முதல்ல அந்த ஜாதகர் நல்ல கௌரவமான குடும்பத்தில் பிறந்தவராக இருப்பார். கௌரவம்னா ஏதோ பெரும் பணக்கார குடும்பத்திலேயோ பெரும் அந்தஸ்து பதவி உள்ள குடும்பம் என்பதோ அல்ல. நேர்மையான வழியில் பணம் சம்பாதித்து நேர்மையான வழியில் பொருள் சேர்த்து வாழுகிற குடும்பம் தான் கௌரவமான குடும்பம். அப்படிப்பட்ட நல்ல கௌரவமான குடும்பத்தில் பிறந்தவராக அந்த ஜாதகர் திகழ்வார். 2ஆம் இடத்ததிவு 2லேயே இருக்கிற போது 2ஆம் இடம் கௌரவம், 2ஆம் இடம் குடும்பம். அப்ப நல்ல கௌரவமான குடும்பத்துல நேர்மையான வழியில் பொருளீட்டு குடும்பத்தில் பிறந்தவர். 2ல இன்னொன்னு வருமானத்தை சேமிச்சு வைப்பாங்க. 2வது 2ல் இருக்கிற ஜாதகர் கிடைக்கிற வருமானத்தை தேவைக்கேற்ப செலவு பண்ணிட்டு மீதம் இருக்கிற பணத்தை சேமிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அந்த குணத்தோடயே செயல்படுவாங்க. சேமிக்கணுங்கிற உணர்வு இருந்துகிட்டே இருக்கு, சேமிப்பாங்க. ஆனா அதுல கிரகங்களுக்கேற்ப பலன்கள் மாறுபடும். அசுப கிரகங்களா இருந்தா செலவு பண்ணுவாங்க, சுப கிரகங்களா இருந்தா சேமிச்சு வைப்பாங்க. சூரியனும் செவ்வாயா இருந்தா விரயமாகும். குருவோ சுக்கரனோ புதனோ வளர்மறை சந்திரனா இருந்தால் சுபகரங்கள் இருக்கிற போது சேமிக்கக்கூடிய தன்மை அதிகமா இருக்கும், கூடுதலா இருக்கும். அப்புறம் இன்னொன்னு 2வது விதி 2லேயே ஆட்சியா இருக்கிற போது வாக்குப்படிதம் இருக்கும், நல்ல வாக்குப்படிதம் இருக்கும். அதுலேயும் சுபகரங்களுக்கு கூடுதலான வாக்குப்படிதம் இருக்கும். 2ல புதனோ வளர்மறை சந்திரனோ குருவோ சுக்கரனோ அது கூடுதலான வாக்குப்படிதம் இருக்கும். அதுலேயும் புதன் குரு என்றால் ஜோதிடர்களுக்கு அது மிகச்சிறந்த அமைப்பு. வாக்குஸ்தானத்துல 2ல குருவோ புதனோ இருந்த மிகச்சிறந்த அமைப்பு. ஜோதிடத்துக்கு தலைவரே புதன் தான். அதனால குருவோ சுக்கரனோ வாக்குஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல வாக்குப்படிதம், ஜோதிடர்களுக்கு நல்ல அமைப்பு. எனக்கும் கூட 2ல குரு ஆட்சி, சுக்கரன் உச்சம். அதனால் அந்த அளவுக்கு வாக்குஸ்தானத்துல சுபகரங்கள் இருப்பது என்பது அது பொது. 2வது 2ல் இருந்தாலே சிறந்த பலன் தான். அதுல சுபகரங்கள் இருக்கும் போது பலன்களில் கொஞ்சம் கூடுதலான நல்ல பலன்கள் அதிகமா இருக்கும். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, வாக்குஸ்தானம் என்கிற போது அசுபகரங்கள் இருந்தால் ஜாதகர் ஒரு மாதிரியாக பேசுவார், சுபகரங்கள் என்கிற போது ஒரு மாதிரியாக பேசுவார். சூரியன் இருந்தால் அதிகாரமாக பேசுவார், சனி இருந்தால் முடக்கடியாக பேசுவார், செவ்வாய் இருந்தால் கடும் கோபமாக பேசுவார், சுக்கரன் இருந்தால் இனிமையாக பேசுவார், புதன் இருந்தால் புத்திசாலித்தனமாக பேசுவார், வளர்வரை சந்திரனாக இருந்தாலும் இனிமையாக பேசுவார், குரு இருந்தால் பெருந்தன்மையாக பேசுவார். அதிலேயும் மாறுபடும். அப்புறம் ஆடைகள் நிறைய நல்லா 2வது விதி ஆட்சியா இருக்கிற போது நல்ல ட்ரெஸ் எல்லாம் நல்லா சேர்த்தி வைப்பாங்க. நல்ல ட்ரெஸ்ஸா இருக்கணும் அப்படிங்கிற பார்த்து நல்லா சேர்த்தி வைப்பாங்க. இன்னொரு விதி உண்டு. 2வது விதி 2லேயே இருந்தால் செல்வ செழிப்போடு வாழ்வார்கள் என்கிற ஒரு விதி உண்டு. ஆனா இந்த விதி பொதுவான விதி. ஜோதிடத்துல எல்லா லக்னங்களுக்கும் இந்த 2வது விதி 2லே ஆட்சியாக இருந்தால் செல்வ செழிப்பு இருக்கும் என்பது எல்லா லக்னங்களுக்கும் பொருந்துறது இல்லை. நான் பார்த்துட்டேன். ரிஷப லக்னம் வேலை செய்யும், சிம்ம லக்னத்துக்கு வேலை செய்யும், கன்னி லக்னத்துக்கு வேலை செய்யும், விருச்சிக லக்னத்துக்கு வேலை செய்யும். முழுமையான பலனை இந்த செல்வ செழிப்பான வாழ்வு என்பது இருக்கும். மற்ற லக்னங்களுக்கு அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மற்ற கிரக அமைப்புகளை பொறுத்து எந்த அளவிற்கு இந்த பலன் அவர்களுக்கு முழுமையாக தருமா, ஓரளவு பலன் தருமா, இல்ல அந்த செல்வ செழிப்புங்கிறது பலனே அந்த தசையே வந்தாலும் தராமையே போயிருமாங்கிறதெல்லாம் நடக்கும். தராமையும் போகும். அது அவரவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அமையக்கூடியது. அப்போ 2ஆம் இடத்தினுடைய அதிபதி மற்ற லக்னங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி செல்வ செழிப்பான வாழ்வை தராதா? அப்ப 2ஆம் இடத்தை தராதான்னா அப்படி அல்ல. ஒரு கிரகம் மட்டுமே ஒருவருக்கு ஒரு உயர்ந்த வாழ்க்கையை தருவது கிடையாது. 2வது விதி மட்டுமே அந்த பலனை செய்வதில்லை. மற்ற வேற கிரகங்களுடைய அமைப்புகள்ல, வேற நல்ல தசாபுத்தி அமைப்புகள்ல மிக உயரமான கோடீஸ்வரனாகிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லாம குப்பையா கிடந்து அப்படியே கோபுரத்தில் போறவங்க எல்லாம் இருக்கிறாங்க.
ரொம்ப ஒரு 10 பைசா இல்லாத வாழ்க்கையா இருந்து பல கோடிகளுக்கு அதிபதி ஆகிறவர்கள் வேற ஏதாவது 12 ராசிகள் இருக்கிறது அல்லவா? அதுல ஏதாவது ஒரு வீட்டின் மூலமாக யோகமான ஒரு அமைப்பு இருந்து யோகமான தசை நடந்தால் அந்த தசை அவர்களை அந்த ராசி அதிபதி அந்த தசாபுத்தி அமைப்பு அவர்களை உயரத்திற்கு கொண்டு செல்லும். ஒருவருடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு ஒரு வீடும் ஒரு அதிபதி மட்டுமே காரணமாவதல்ல. அவங்க தள்ளினா இன்னொரு 5ஆம் இடத்த அதிபதி தந்துட்டு போறாரு, 11ஆம் அதிபதி தந்துட்டு போறாரு. ஏன் சில நேரங்கள்ல 2லயே இருந்து நல்ல இப்ப ரிஷபத்திலேயே இருந்துமே அங்க கூட சுக்கிரனுமே ஆட்சியா இருந்துமே கூட ராகு இருந்துட்டாருன்னா சுக்கிரன் தர மாட்டார். ராகு தான் அந்த மிகப்பெரிய உயர்வை பெறுவார். அதனால உயர்வு என்பது வேறு 2ஆம் இடம் போக வேறு அது தனஸ்தானம், லாபஸ்தானம் இருக்குது, தொழில் ஸ்தானம் இருக்குது, பூர்வ புண்ணிய ஸ்தானம் இருக்குது, 9ஆம் இடம் பாகிஸ்தானம் இருக்குது, எத்தனையோ அமைப்புகள் இருக்கிறது அல்லவா? அதுல ஏதாவது லக்னாதிபதி ஆட்சி தசை வந்து லக்னாதிபதியே நல்ல அமைப்பு கொடுத்துருவார். ஆனால் என்னதான் நல்ல பலன் உயர்ந்த பலன் தர வேண்டும், எந்த கிரகம் தர வேண்டும் என்றாலும் லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுல கவனமா இருந்திருக்காங்க. எனக்கு 2ல் இருக்குது சொல்ற மாதிரிதான் இருக்கு, அப்படி எனக்குள்ள செல்வத்தீங்கான செழிப்பீங்கானமே அப்படின்னு என்ன பார்த்து கேட்டா லக்னாதிபதி கெட்டு கிடப்பார். அதனால எந்த வீட்டு அதிபதி உங்களுக்கு சிறந்த பலன் அந்த தசையை வந்து தர வேண்டும் என்றாலும் லக்னாதிபதி ஏதாவது ஒரு வகையில் வலுவாக இருக்க வேண்டும் என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள் என்று சொல்லி, இன்னொன்று, கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவர்களாக 2ஆம் அதிபதி 2லே ஆட்சியில் இருப்பவர்கள் செயல்படுவார். ஒரு வாக்கு கொடுத்த செயல் சொல்லியாச்சு, அதை செஞ்சுதான் தேரணும் அப்படிங்கிற உணர்வு அந்த ஜாதகருக்கு இருந்து கொண்டே இருக்கும். அந்த கிரகம் செய்ய வைக்கும். எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு மனிதரும் செய்வதல்ல, அந்த கிரகம்தான் செய்ய வைக்கும். ஒரு மனிதன் ஒரு செயலை செய்யறான்னா அந்த செயலுக்கு உண்டான சூழல்களை அந்த கிரகங்கள்ட்ட உருவாக்கும். நம்மளே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஏன்னா இப்படியா இருக்கு, எதனால இப்படி நல்லதோ கெட்டதோ எப்படி அப்படிங்கும் போது அந்த சூழலை அதுக்குண்டான சூழல் அந்த கிரகங்கள் ஏற்படுத்தும். அதனால கொடுத்த வாக்க அதை காப்பாத்துங்கிற உணர்வை அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தும். அதற்குண்டான சூழலை செய்யக்கூடிய சூழல் அந்த கிரகமே ஏற்படுத்தும். அதிலேயும் சுபகிரகங்கள் 2ஆம் இடத்துல ஆட்சியில இருக்கிற போது எல்லா கிரகம் 2ஆம் அதிபதி 2ல அசுப கிரகங்களா இருந்தாலும் ஆட்சிதான். சுபகிரகங்கள் என்கிற போது செய்தே ஆக வேண்டும் என்கிற உணர்வு இருக்கும். அதிலும் குறிப்பாக குரு 2லே இருந்தால் அதை செய்தே தீர வேண்டும் என்கிற மன உறுதியோடு சொல்லியாச்சு, அதை செஞ்சுதான் ஆகணும் என்கிற உணர்வோடு செயல்படுவார்கள் என்று சொல்லி, அடுத்த காணொளியில் 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்திலே இருந்தால் என்ன பலன் என்கிற தலைப்போடு விரைவில் உங்களிடத்திலே பேசுகிறேன் என்று சொல்லி, சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்யுங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.